பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ணவே கூடாது அப்படின்னா என்ன விஷயங்கள் இருக்கு? அதே மாரி எந்த விஷயத்துல இவங்க கவனமா இருக்கணும்? இவங்கள பொறுத்த வரைக்கும் தசாநாதர்கள், புத்திநாதர்கள்ல வந்து சனி நடக்கிறவங்க, ம். குரு திசையே கூட அல்லது புதன் திசை இவங்கெல்லாம் நடக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ம். சனி, புதன் இதெல்லாம் நடக்கும்போது ஏன்னா, இந்த குருவும், சனியும் வந்து அந்தந்த நட்சத்திரங்கள்ல தான் போறாங்க. ம். ம். சனியினுடைய நட்சத்திரத்திலே அவங்க அவங்க புதனுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே டிராவல் பண்ண போறாங்க. போறாங்க. அதனால அந்த மாதிரி திசை நடக்கிறவங்க அகலக்கால் வைக்கக்கூடாது. உழைப்புன்னா உழைப்போட நின்னுக்கணும். ம். இப்போ இவங்க உழைப்புனால நிறைய வருமானம் வரும், சம்பாரிச்சு கொடுப்பாங்க. அட அவங்களுக்கு நம்ம இவ்வளவு சம்பாரிச்சு கொடுக்குறோமே, நம்மளே ஆரம்பிச்சா என்ன ம். அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு அது செட் ஆகாது. அதனால் இந்த வருடம் அதை அவாய்டு பண்ணிக்கணும். புது முதலீடுகளை தவிர்த்துக்கணும். முதலீடுக்கு உண்டானது வந்து கரெக்டாக வந்து இவங்களை வந்து அதை வசீகரம் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ அதில் போடு இதில் போடுன்னு ஏதோ ஒரு வகையில் வந்து இவங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். எப்பவுமே ஒருத்தருக்கு 8 எப்போ வேலை செய்யும்? நம்ம பணத்தை இழக்க வேண்டிய நேரத்தில் தான் வேலை செய்யும். அப்போ 12க்கு 8 வந்து என்ன பாவம்? 9ஆம் பாவம். 12 வந்து ஊக்குவிக்கக்கூடியது 8. அப்போ இந்த மாதிரி அதுக்குன்னே வருவாங்க. பணத்தை போடு, இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலான்னே வருவாங்க. அதில் ஜாக்கிரதையாக இருக்கு.